வணக்கம் வியூவர்ஸ், அருமையான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி புக் வில்லேஜ்னு சொல்லி ஒரு புதிய வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. புதுசாக இந்த சேனலுக்கு வாராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், என்னென்ன விஷயம் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி. முதலாவதாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னோ ஒயிட் அண்ட் த 7 ரோவர்ஸ்ன்னு சொல்லியும், கோல்டிலாக்ஸ் அண்ட் த 3 பியர்ஸ்ன்னு சொல்லியும், சென்ட்ரலான்னு சொல்லி உண்டு, த ஃப்ராக் பிரின்சஸ், கம்டி டம்டின்னு சொல்லி உண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லிட்டில் பிக்ஸ்ன்னு சொல்லி. இப்படி இந்த ஸ்டோரி புக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை தான் இதில் கிளியராக நீட்டாக அப்படியே எல்லாத்துக்கும் உயிரோட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன வீடுமாக இருக்க உள்ளுக்க போனோம்னா ஒவ்வொரு ஸ்டோரி சம்மந்தமான விஷயங்களை அப்படியே தெளிவாக கிளியராக எல்லாம் செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சர்ச் உருவங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்கள், 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சொன்னால் இந்த புக்ஸ் படிச்சிருக்காங்க. அதால் அது சம்மந்தமான உருவங்கள் அப்படியே சிலது பேசுது, சிலது ரெக்கார்டிங் இருக்குது, அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நேச்சுரலாக இருக்குள்ளுக்க போய் பார்க்குறதுக்கு நமக்கே அப்படி இருக்கப்போ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும். உண்மையில அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆல்ரெடி நான் இது லைவ் நேற்று செஞ்சுருந்தேன். பட் லைவில் வந்து மேலோட்டமாக தான் இது எடுத்திருந்தேன், புல்லாக அடுக்கையில். அதால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே செப்பரேட்டாக எடுத்துருக்குது. நீங்களே கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடம் வந்து அட்வான்ச்சர் கேம்ஸ் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட விஷயமும் அங்கே நிறைய இருக்குது. நான் நேற்று சொல்லியிருந்தேன் லைவில் 36 செக்ஷனாக 36 செக்ஷன் இருக்குன்னு சொல்லி. அதில் இதுவும் ஒன்று. இதுவும் ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த பிளேஸ்ன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் பார்த்துருந்தோம். உண்மையில் சன்டவுன் அட்வான்ச்சர் லேண்ட் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இல்லை, தீம் பார்க் தான், ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய அட்வான்ச்சர் கேம்ஸ் அங்கே இருக்குது. அதால் நீங்களும் ஃபேமிலியாக போகலாம், என்ஜாய் பண்ணலாம். புக் பண்ணுங்கள் எளியாக, அல்லது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேராக போய் அங்கே டிக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உண்மையில் ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. பெரிய ஒரு ஹாலிடேயாக இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நீங்களும் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கீழே வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும்னு சொல்லி அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சுக்கொள்ளலாம். உங்களோட சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. முடிய மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.